மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9604265000. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. Oscar is always on right track. That is why Fast Track Taxi ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து மொத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த வார ரிலீஸில் என்னென்ன கேட்கலாம் என வணக்கம் சார். நமஸ்காரம் 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 சார். டெல்லி லீக்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம பார்க்கக்கூடிய டெல்லி லீக்ஸ் ஒரு சில வாரங்களில் ஒரு சில நாட்களில் இந்த என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் அமைந்த பிறகு எடுக்கக்கூடிய இந்த இரண்டாவது டெல்லி லீக்ஸ். இது அமித்ஷா அவர்களுடைய ராஜதந்திரம் என்டிஏ அப்படின்ற விஷயத்தை தமிழகத்தில் கரெக்டா 10 மாசம் முன்னாடி அமைத்திருக்கிறார். இது எப்படி இருக்கும் அப்படின்றது தேர்தல்ல தான் முடிவு தெரியும். ஆனால் தற்போதே பாசிட்டிவ் சிம்டம்ஸ் வருகிறது என்றும் இட்ஸ் அ பேட்ச் ஒர்க் டன் ஏர்லியர், சோ இது ஒர்க் அவுட் ஆகலாம் இன்னும் 10 மாசம் கழிச்சு அப்படின்னும் சில ஒப்பீனியன்கள் மிக்ஸ்டா வந்துட்டு இருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இதை பற்றி சர்வே எடுத்துட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வருகிறது. ஒரு சிலர் சர்வேக்களை வெளியிட்டும் இருக்கின்றனர். நமக்கு பார்த்தபடி இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மூடு பெர்செப்ஷனை எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு இல்லாம மூடு ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்ததால் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு அந்த ஜெயிக்கிறதுக்கான பெர்செப்ஷன் பத்தி ஏடிஎம்கே ஓட்டர்ஸ், பிஜேபி ஓட்டர்ஸ், டிஎம்கே ஓட்டர்ஸ், அதர் ஓட்டர்ஸ் கிட்ட மூட் பெர்செப்ஷன் அனலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கு டேட்டாவை. பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் அஹெட் இன் 150 அரௌண்ட் சீட்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு அலையன்ஸையும் கம்பைன் பண்ணி அரித்மெட்டிக் போட்டு சொல்லியிருக்காங்க. உங்க கையில வேற ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருக்கா? சர்வே சொல்வது என்ன? டெல்லி லீக்ஸ் நேயர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அருண் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள், நன்றிகள். நான் இன்று சொல்லக்கூடியது சர்வேயை பத்தி இந்த பூரா டீட்டெயில்ஸ் வச்சுக்கலாம். காரணம் என்ன என்று கேட்டால் 3 அல்லது 4 பக்க குறிப்புகளை நான் தங்களுடைய பேட்டிக்கு முன்னதாக எழுதினேன். அதற்கு ஒரு பின்னணி என்ன என்று கேட்டால் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அமித்ஷா தேர்தல் அணுகுமுறை எப்படி? அவர் சர்வேவில் நம்பிக்கை உள்ளவர். சர்வே என்றால் சாதாரண ஓட்டு கணக்கு சர்வே அல்ல, சோசியல் இன்ஜினியரிங் சர்வே. ஜாதி கணக்கில் எடுத்து யார் யார் எங்கெங்கு இருப்பார், யார் மூலமாக எது நடக்கும் என்றெல்லாம் தன்னுடைய 75 அல்லது 80 தேர்தல்களை சந்தித்த அமித்ஷா தமிழகத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்கும் போது 6 முக்கிய தேர்தல் கணிப்புகளை அவர் எடுத்து கொண்டு வந்தார் தமிழகத்திற்கு. அதில் பப்ளிக் மூட் மாறிவிட்டதை சொல்லி இருக்கிறார். நாடாளுமன்றத்திலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் சர்வேயை பற்றி சொல்லவில்லை. அதை தவிர அமித்ஷா இருக்கக்கூடிய பதவிக்கு ஒரு மகத்துவம் என்ன என்று கேட்டால் மத்திய உளவுத்துறை அவர் கையில் இருக்கிறது. இந்த 6 சர்வே பிரைவேட்ல பண்ணது, மத்திய உளவுத்துறை சர்வே வேற. ஆக மொத்தம் 7. இந்த 7 சர்வேகளுடைய சாராம்சத்தை அமித்ஷா அவர்கள் நல்ல குஷியான சமயத்தில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டில் சென்ற பொழுது அண்ணாமலைக்கும் எல் முருகனுக்கும் எதிரே இந்த சர்வேயை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதில் முதுகை தட்டி கொடுத்தார் அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமிக்கு சர்வேக்கெல்லாம் பாசிட்டிவாகத்தான் இருக்கிறது என்று. இப்பொழுது ஒவ்வொரு சர்வே வரலாம். சில பிரபல சர்வேக்கள் டெல்லி எலெக்ஷன் போது அமித்ஷா செய்த அணுகுமுறை என்ன, ஹரியானா தேர்தலுக்கு செய்த அணுகுமுறை என்ன, அதையும் தவிர மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அவர் செய்த அணுகுமுறை என்ன, அதை எல்லாம் விட்டுவிட்டு தமிழகத்திற்கு அவர் என்ன செய்ய இருக்கிறார் என்பதை பற்றியும் நான் விளக்க ஆசைப்படுகிறேன். டெல்லியில் குறைந்தது 8 பேர் சர்வே பண்ணாங்க. 8 பேர் சர்வே பண்ணதும் 40 45 இண்டிகேட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. அதையும் தவிர உளவுத்துறை எல்லாத்தையும் தவிர அமித்ஷா தன்னுடைய நாடிப்பிடிப்பை பார்ப்பார். அரசியல் நாடிப்பிடிப்பு எப்படி என்று அவருக்கு தெரியும். எப்பொழுது 2019 2014 உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு 70 சீட்டு கொண்டாரோ அந்த அமித்ஷா தமிழகத்தின் கணக்கு அவர் கையில் இருக்கக்கூடிய 7 சர்வேயினுடைய சராசரி
145 முதல் 150 வரை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாஜக, அதிமுக, தமாக கூட்டணி, பாமகவும் உள்ள வரத்துக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேமுக, அதிமுக உள்ள வந்து விட்டது. இதெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்திற்கு கண்டிப்பாக 145 சீட்டு பிடிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கின்றன. அருண், ஓகே, இதை தாண்டி நான் முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சர்வேக்கள் பத்தி ஒரு முக்கியமான டவுட் இருந்தது, நான் கேட்டுட்டேன். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயமா டெல்லியில் அடுத்தடுத்து நடந்து வரக்கூடிய சந்திப்புகள். பிரதமர் மோடி அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார். திரு ஜே.பி. நட்டா அவர்கள் வீட்டில் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர்லாம், பியூஷ் கோயல் எல்லாம் சந்திக்கிறாங்க. இது எல்லாமே நைட்டோட நைட்டா நடக்குது. அட் த சேம் டைம் வித் கேப் ஆஃப் 3 to 4 hours டிஃபரன்ஸ்க்குள்ள பிரதமருடைய சந்திப்பும் இந்த ஒரு ஆலோசனையும் நடக்குது. அடுத்த நாள் காலையில அமித்ஷா வீட்டுக்கு ஜே.பி. நட்டா அவசரமா போய் சந்திக்கிறார். அங்க சந்திக்கும் போது எல்லா மத்திய அமைச்சர்களும் வந்து ஒரு ரிப்போர்ட்டோட வந்துட்டு பேசிட்டு போறாங்க. அதை தாண்டி சொலிசிட்டர் ஜெனரல் உள்ளிட்டவருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆலோசிக்கிறார். துணை ஜனாதிபதி முக்கியமான விஷயமாக ஒரு விமர்சனத்தை சுப்ரீம் கோர்ட் மீது சுமத்துகிறார். பிரதமரின் ஜம்மு பயணம் ரத்து செய்யப்படுகிறது. என்ன நடக்க இருக்கிறது? வாட்ஸ் குக்கிங்? பாஜகவின் தலைமை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு அறிகுறிகள் நடக்கின்றன. தவிர பாஜகவினுடைய அணுகுமுறை எப்படி என்று கேட்டால், மத்திய அமைச்சரவை விஸ்தரிக்கப்பட இருக்கிறது. இந்த 2 செய்திகளை வைத்துக் கொண்டுதான் நாம் பல வர்ணனைகளை எடுக்கலாம். நரேந்திர மோடி என்பவர் மெட்டிகுலஸ், ரொம்ப தீவிரமாக நுணுக்கமாக ஆராய்ந்து அலசி செய்யக்கூடிய தலைவர் ஒருவர். அவருக்கு துணையாக இருப்பது அமித்ஷாவும், ராஜ்நாத் சிங்கும், நட்டாவும். இவர்களெல்லாம் எந்த மாநிலத்திலிருந்து யாரை கொண்டு வந்தால், எந்த ஜாதிக்கு ராஜ்யசபாவா, லோக்சபாவா, எந்த கட்சி, அவர் எப்பொழுது வந்தார் என்றெல்லாம் எல்லாத்தோட முக்கியமானது சொல்ல போறேன் அருண். நாம் அனைத்தையும் பேசினால் கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து 2 முகங்கள் மத்திய அரசாங்கத்தில் வர இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து விட்டது. பேர் தெரியாது, சர்ப்ரைஸ். ஆண் பெண் ரெண்டுமே யூகங்கள் 2 பேர் வராங்க. யூகங்கள் அமித்ஷாவுக்கு கூட தெரியாது. நரேந்திர மோடி எப்படி ரேகா குப்தா லாஸ்ட் மினிட் சர்ப்ரைஸ், எப்படி திரௌபதி முர்மு லாஸ்ட் மினிட் சர்ப்ரைஸ். இருப்பினும் யூகங்கள் வைத்து பார்த்தால் நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை மே மாத இறுதிக்குள் மத்திய அமைச்சரவை விஸ்தரிக்கப்படும் என்பதுதான் டெல்லியில் வரக்கூடிய செய்திகள். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரேன். தமிழ்நாடை பத்தி கேட்டீங்க. இது தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக ஒரு பெண் 6 மந்திரியாக வர இருக்கிறார்கள். அது யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. தவிர அமித்ஷாவுடைய அணுகுமுறை சர்வேக்கு திருப்பி ஐ வில் கோ பேக் டு தி சர்வே விஷயம். காரணம் என்ன என்று கேட்டால் அதுதான் டெல்லி லீக்ஸ், மெயின் டெல்லி லீக்ஸ். அதுதான் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய ராஜதந்திரம். இப்பொழுது மம்தா பானர்ஜிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த முகுல் ராய், சுவேந்து அதிகாரி போன்றவர்கள் எல்லாம் பிரித்து அவர்களை ஆட்சி வைத்து 4 MLA 77 MLA ஆக பண்ணார் நரேந்திர மோடியினுடைய ஆதரவுடன் அமித்ஷா வெஸ்ட் பெங்கால்ல. காரணம், அவங்க உள்ள இருந்து எடுக்கணும் ஆளை, அப்பதான் சரியாகும். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்த பல முகங்களை அவர் கொடுத்து, RPN சிங், ஜிதேந்திர பிரசாத், இவங்களெல்லாம் மந்திரி ஆக்கியிருக்காங்க, MP ஆக்கியிருக்காங்க. எதுக்காக? காங்கிரஸ்ல இருந்து எடுத்ததாக. ஏக்நாத் ஷிண்டே அங்கேருந்து எடுத்தார், வெள்ளேந்து சிவசேனால இருந்து எடுத்தார். ஹேமந்த் பிஸ்வ சர்மா காங்கிரஸ்ல இருந்து எடுத்தார், அங்க இப்போ பாஜகவுடைய தலைவராக இருக்கிறார். அதே ரீதியில் பார்த்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எப்படி அண்ணா திமுகவிலிருந்து வந்த நயினார் நாகேந்திரனை தலைவராக்கி இருக்கிறார். இது ஒரு புதிய திருப்பம். அண்ணாமலை எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல். 3 years பெஸ்ட் ஸ்டைல், அண்ணாமலை ஸ்டைல், அண்ணாமலை ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். இப்பொழுது நயினார் நாகேந்திரன் ஃபார்முலா. இந்த டிரான்சிஷன் இருக்கு பாருங்க,
ஃப்ரம் அண்ணாமலை டு நயினார் நாகேந்திரன், இந்த ஒரு 10 நாள்ல அதையெல்லாம் வித்திட்டது அமித்ஷா, மேற்பாடு விடுவது அமித்ஷா. இப்ப பார்க்கலாம், there is a synergy between அண்ணாமலை and நயினார் நாகேந்திரன். எப்படி தாங்களும் அதில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளும் என்னிடம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினார், 3 முறை பேசினார். நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் விளக்கமாக நான் தெரிந்து கொண்டேன். பல முன்னாள் பாஜக தலைவர்களை சந்தித்து அவர் ஆசி பெற இருக்கிறார். மும்பையில் சென்று சிபி ராதாகிருஷ்ணனை பார்க்க வரப்போகிறேன் என்றும் சொன்னார். அதே மாதிரி இலா கணேசனையும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நான் பார்ப்பேன் என்று சொன்னார். பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்து விட்டார். அம்மா தமிழிசை சவுந்தரராஜனை ஆக மொத்தம் இவருடைய அப்ரோச் பாருங்க. இந்த அப்ரோச் கம்ஸ் ஃப்ரம் அமித்ஷா. அமித்ஷா நேரம் வந்தது 2 விஷயத்துக்காக வந்த சென்னைக்கு. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பல உள்கட்சி பிரச்சனைகள் இருப்பது வாஸ்தவம் தான், உண்மைதான், இருந்தது. அதை சீரமைத்தது அண்ணா திமுக கூட்டமைப்பு. 2 வந்து சிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் he cemented this difference. நல்லா போச்சு. இப்பொழுது நயினார் நாகேந்திரன் is on his own track. அதே மாதிரி நான் எப்பொழுது பழைய ஆள்லாம் சொன்னேன், முகுல் ராய், ஏக்நாத் ஷிண்டே, அது மாதிரிலாம் அந்தந்த கட்சியில் எடுத்து அந்தந்த கட்சி பண்ணது. இப்போ அதிமுக வந்ததுனால ஒரு மாபெரும் திருப்பம் தமிழகத்தில். அந்த பூஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்குது அந்த நம்பர்ஸ்ல, தெரியுங்களா? 145 150 ஈஸியா வரும் சொல்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை, நயினார் நாகேந்திரனுடைய தலைமை, அண்ணாமலையினுடைய வழிகாட்டுதல், இதற்கு மேலாக அமித்ஷாவுடைய ஒருங்கிணைப்பு. இவ்வளவு பண்ணியிருக்காரு அமித்ஷா. நரேந்திர மோடி ஒரே ஒரு போன் எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டாரு, ட்வீட் பண்ணி விட்டுட்டாரு. காரணம் அமித்ஷாவிற்கு அவ்வளவு நம்பிக்கை நரேந்திர மோடிக்கு அமித்ஷா மீது. நீங்க பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. அமித்ஷாவுடைய ஒரு பம்பரம் மாதிரி நடக்கூடிய ஒரு அமைப்பு ஆர்கனைசர் தமிழ்நாட்டில இருந்து பூனாக்கு போனார். எங்கிட்டே சொல்லியிருக்காரு, பூனாக்கு போனார், பூனால இருந்து போபாலுக்கு போனார், போபால்ல இருந்து டெல்லிக்கு வந்தார். சுத்தி இதுதான் ஒரு அமைப்புக்கு ஒரு சிகரமாக இருக்கக்கூடியது. அதுதான் என்னுடைய டெல்லி லீக்ஸ். அமித்ஷா மிக மிக சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அவர் ஒன்றும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல போகல, அவர் ஒன்றும் ரிமோட் கண்ட்ரோல் இல்லை. ஹி ஸ்டில் இன் கண்ட்ரோல். 145 150 இலக்கு. இது பாஜகவினுடைய செய்தி பரவிவிட்டது, அதிமுகவிலும் பரவிவிட்டது. அந்த சினர்ஜி இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஏற்படுவதற்கு 1 வருடம் ஆகுவதற்கான ஒரு அடித்தள மட்டம் மட்டும். சென்ற முறை எப்படி வெற்றி பெற்றோம், தோல்வி அடைந்தோம், இம்முறை எப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவிற்கு தேர்தல் கொடுத்திய பாடங்கள். He learned lessons from past experience. அதுதான் என்னுடைய முக்கியமான டெல்லி லீக்ஸ். அருண், ஓகே, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் விஷயத்திற்கு நான் அப்புறம் வரேன். நீங்க வந்து தமிழக பாஜக தொடர்பான விஷயத்துல பேசிட்டீங்க. நான் இன்னொரு இதுல கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க லைட்டா பாஸ் ஆன் பண்ணிட்டீங்க. யூ ஆர் டூ டிப்ளமேட்டிக்கல் இந்த கொஸ்டின்ல. டெல்லியிலேயே அடுத்தடுத்து ஆலோசனை நடந்தது. நீங்க வந்து மத்திய அமைச்சரவைன்னு சொல்லிட்டீங்க. நான் மத்திய அமைச்சரோட விரிவாக்கம் புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் மோடியோட 3.0 ஓவர் முடியுது. மே மாசம் ஜூன்ல அவரு பதவி எடுத்தாரு, மே கடைசியில பண்றது புரிஞ்சுக்க முடிய விஷயம். பட் அதற்கு மட்டும் ஆலோசனையா அப்படின்னா அதுவும் கிடையாது. நேஷனல் பிரசிடென்ட்டுக்கான விஷயம் போயிட்டு இருக்கு. எஸ், அப்வியஸ், அதுக்கும் ஆலோசனைகள் தீவிரம் போகுது. இந்த மாத இறுதிக்குள் அவர் வந்து வெளியில ஒரு ட்ரிப் போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வெளியே போயிட்டு வந்தோடனே இந்த நியமனம் இருக்கும் அப்படின்றாங்க, தேர்தல் நடக்கும் அப்படின்றாங்க. ஓகே, அதையும் புரிஞ்சுக்க முடியுது. அதையும் தாண்டி ஒரு ஆலோசனை நடந்ததாக சொல்கிறார்கள். குறிப்பா ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் கொண்டாட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த குடியரசுத் தலைவருக்கு எப்படி காலக்கெடு விதிக்கலாம் அப்படின்ற அந்த சர்ச்சையில ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் கூட கொண்டு வரப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல்கள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இதுல கேட்கணும்னு நினைக்கிறது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ். அதுக்கப்புறம் நான் பார்ட்டி பிரசிடென்ட் பத்தி கேட்க வரேன். அதற்கான அறிகுறிகள் ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத் தலைவர் பேசியதன் மூலமாக தங்களுக்கு கிடைத்திருக்கு. இதையும் தவிர நேஷனல் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி ஆர்டினன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட அமைப்பு ஏற்கனவே இருந்திருக்குது. அதை சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிருக்குது.
அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா வீட்டில் கிடைத்த 100 கோடி ரூபாய்க்கு பணம் எரிந்து கிடந்ததே, அன்று காலை ராஜ்யசபாவுடைய தலைவர், துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தங்கர், ஜேபி நட்டா லீடர் ஆஃப் ராஜ்யசபா, மல்லிகார்ஜுன் கர்கே லீடர் ஆஃப் அப்போசிஷன், இருவரையும் கூப்பிட்டு தன்னுடைய அறையில் உட்கார வைத்துக் கொண்டு பேசியதை தவிர அனைத்து கட்சி கூட்டத்திலும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கோ அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர்ஸையும் கூப்பிட்டு பேசினார். இந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் நம்ம கொண்டு வந்தாகணும். அதுக்குள்ளே இந்த ஆர்டினன்ஸை பற்றியும் அப்புறம் வந்து தமிழக ஆளுநரை பற்றியும் ஒரு அறிக்கை வந்து விட்டது. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இது வரைக்கும் நான் சொல்றேன், மத்திய அமைச்சரவைக்கு கண்டிப்பாக கடந்த 2-3 வருடங்களில் நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நன்றாக ஒருங்கிணைத்தார். தன்னுடைய உடல்நிலை குறைவில் இருந்தாலும் கூட ஜெகதீப் தங்கர் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஸுடைய கமிட்டி கூட்டத்தை பேசும்பொழுது இதை விரிவாக சொன்னார். ஆர்டிகல் 142 என்பது நியூக்ளியர் வெப்பன் மாதிரி சுப்ரீம் கோர்ட் டும் 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 அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன இன்னொரு பாயிண்ட், ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேண்டாமா ஜட்ஜஸுக்கு? ஜட்ஜி மேல ஒரு என்கொயரி போட்டிருக்காங்கன்னா அவங்களே ஒரு கமிட்டி அனுப்பிச்சிருக்காங்க, 3 ஜட்ஜி போட்டுனுட்டு, அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவேங்கிறாங்க. ஜுடிஷியல் வந்து போலீஸ் செய்ததை விசாரிப்பதற்கு தான் ஜட்ஜுகளே தவிர ஜட்ஜுகளே என்கொயரி ஆபீஸரா போக முடியாதுங்கிறதை விளக்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், பொன்முடி மீது எஃப்ஐஆர் போடுங்கள் என்று சொல்லி 3 நாள் ஆச்சு. இன்று மாலை போடுவார்களா? நாம் இருவரும் சனிக்கிழமை இதை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போட்டாலும் போடுவார், இல்லைன்னா திங்கக்கிழமை மட்டும் கோர்ட்லேயே விட்டுலான்னுட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் கை கழுவி விட்டுவார் மிஸ்டர் கிரேட் எம்.கே. ஸ்டாலின். இருப்பினும் ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு தயங்கக்கூடிய முதலமைச்சர், அதே மாதிரி ஒரு எஃப்ஐஆரை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதை பற்றி தான் ஜெகதீப் தங்கர் விளக்கமாக சொன்னார். 100 கோடி ரூபாய் எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே, எப்படி எரிஞ்சுது? இவங்களே விசாரணை பண்ண முடியுமா? போலீஸ் ஃபயர் ஆஃபீஸர் ஓப்பனா சொல்றாரு. எல்லாத்துக்கும் தவிர இந்த பணம் அவர் நல்லவர்னு அவர் பர்மிஷன் கொடுத்துட்டு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அலகாபாத்துக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே சோன் இன் பை தி கவர்னர். அலோகேட் பண்ணல பிஸ்னஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ண அவருக்கு அலாட் பண்ணவே பிஸ்னஸ். ஆனால் அவர் பதவி ஏற்றுனுட்டார். ஒரு ஜட்ஜி தன்னுடைய ஜட்ஜினுடைய ஊழலை மறைப்பதற்காகவும் அவருக்கு பதவி உதவி கொடுத்து அடுத்த மாநிலத்திற்கான இடத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. ஜெகதீப் தங்கர் கேள்வி கேட்பது முழுக்கலும் இது விசாரிப்பது யார்? போலீஸ் தான் விசாரிக்கணுமே தவிர என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ சிபிஐ கிடையாது. டெல்லி போலீஸ் விசாரிக்கணும்னு சொல்றாரு. இதுதாங்க, இது நடுவுல நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் வரேன். நான் ஆர்டினன்ஸ், ரெவ்யூ பெட்டிஷன், R.N. ரவியை நேர கேஸ் போடலாமா? இந்த 3 ஆப்ஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆர்டினன்ஸ் போட முடியாது, போடலாம். இதில் விவாதங்கள் இருக்கின்றன. ஆர்டினன்ஸ் போட்டா எதிர்கட்சியெல்லாம் ஒன்னாயிடும். லோக்சபா ராஜ்யசபால அது பாஸ் ஆகணும். அது ரூல்ட் அவுட். அமித்ஷா சொல்லிட்டு அது பண்ண முடியாது. ராஜ்நாத் சிங் சொல்றாரு, நான் பேசுறேன் எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை தவிர ஓட்டுக்கு வாக் அவுட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணணும். அப்பதான் அதுக்காக தான் ஜெகதீப் தங்கர் சொன்ன மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதை ஜெகதீப் தங்கர் பேசுகிறார். சிம்மையா சொல்லலாம். அதே சமயத்துல R.N. ரவி நேர பெட்டிஷன் போலாம், எனக்கு இருக்கக்கூடிய பதவிகள் இதுதான், அவர் மூலமா அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு தான். ரெவ்யூ பெட்டிஷன் போட்டா பாராளுமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் அதை வந்து நீங்க லார்ஜர் பெஞ்ச் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போட்டோன்னா அது ஒரு 2-3 வருஷம் ஓடும். அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து மீதி 3 பேர் கொடுத்ததை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல போனார, கண்ட்ரோல் வந்துடுவார். அப்போ திருப்பியும் R.N. ரவிக்கு தானே பதவி வரப்போகுது. இப்போ வந்து வைஸ் சான்சலர் உட்காந்து முந்தானது பேசினாரு. R.N. ரவிக்கு பதவியை எடுத்துக்கொண்டு நான் பேசுகிறேன், நான் தான் துணைவேந்தர் எல்லாம் சொன்னாரு. அது என்ன ஆகும்? ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் இருவரும் பேசுவது அரசியல் ரீதியாக பேசுகிறோம். சட்ட நுணுக்கத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தாவும் அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணியும்
ஆர்.என். ரவியை சந்தித்தார்கள் என்று நான் உறுதிப்படுத்துகிறேன். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்து பார்த்தால் ரெவ்யூ பெட்டிஷன் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது புதன்கிழமை போடக்கூடும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். வருண், பார்த்தாலும் we have to wait and watch. லாஸ்ட் மினிட்ல கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுப்பாங்க எனக்கு இதெல்லாம் ஹேச்சிங்கள் தான். ஓகே, எஸ், ஆப்வியஸா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது கவர்மெண்ட் A to Z வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, Z வரைக்கும் இருக்கும். ஓகே, நான் கவர்மெண்ட் சைடை தாண்டி பிஜேபி சென்ட்ரிக்கா ஒரு கேள்வி நான் கேட்டதே தான், அதோடைய திருப்பி நான் கேட்கிறேன். நேஷனல் பிரசிடென்ட் ரேஸ்ல இப்ப யார் இருக்கா? நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு மனோகர் லால் கட்டர், திரு பூபேந்தர் யாதவ், திரு தர்மேந்திர பிரதான், உங்க 4 பேருடைய பேரும் அடிபடுகிறது. கேபினெட்ல இருந்து ஒருத்தர் தான் வரப்போறாரு. அதை ஒட்டியே கேபினெட் விரிவாக்கம் நடக்க இருக்கிறது. ஜே.பி. நட்டா உள்ள இருக்கனால அவருக்கு பிரச்சனை இல்லை. மீதி இந்த ஒரு போஸ்டுக்கு இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் வரலாம். இதை தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்ல வேற யாராவது வரலாம். எல்லாம் ஃபைனல் 1 டிக் பை மோடி அண்ட் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பை அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா பண்ணுவாங்க. ஃபைனல் அப்ரூவல் பை மோடி அண்ட் ஆர்எஸ்எஸ்ன்றாங்க. யார் முந்துகிறார்? யார் தேசிய தலைவர்? பூபேந்தர் யாதவ் முந்துகிறார். மனோகர்லால் கட்டருக்கு வயசாகிவிட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், யார் இப்பொழுது தலைவராக வருகிறார்களோ அவர் 5 தேர்தல்களை பார்த்தாக வேண்டும். அடுத்தது 2029க்கான அடிப்படை தளத்தை உருவாக்க வேண்டும். பூபேந்தர் யாதவ் வயசு இருக்குதுங்க. ராஜ்யசபா, லோக்சபா மந்திரியா இருந்தாரு, ஆர்கனைசேஷன்ல இருக்காரு. அயோத்தியா கேஸ்ல அவர் நிறைய ஈடுபட்டு இருந்தார். அமித்ஷாக்கு நெருக்கமானவர், என்னுடைய மிக ஆப்த நண்பர். என்னுடைய மகன் திருமணத்திற்கு வந்திருந்தார். அப்பேற்பட்ட பூபேந்தர் யாதவ் போன்றவர்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவர் தான். செகண்ட் தர்மேந்திர பிரதான். ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அரசாங்கத்தை ஒரு கலக்க வச்சார். இந்த 2 பேர் தாங்க. சிவராஜ் சிங் சௌஹான் ரூல்ட் அவுட். ஏன்னா அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருக்கிறதுனால ஹி இஸ் ஹோல்டிங் இம்பார்ட்டன்ட் பொசிஷன். கட்சி ரீதியாக பார்த்தாலும் இந்த 4 பேர்ல ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட மனோகர்லால் கட்டர் ஒருவர் தான். அவர் மோடி அவர்களுக்கு நண்பரும் கூட இல்ல. மோடி அவர்கள் நான் பார்த்திருக்கேன் வருண். மனோகர்லால் கட்டர் ஸ்கூட்டர் வந்து பார்க்கிங் ஏரியால நிறுத்த வச்சுட்டு கியா பாத் மதராசின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. மனோகர்லால் கட்டர் தமிழ்நாட்டில் இருந்ததுன்னா தமிழ் அறக்குறையா பேசக்கூடிய எங்கிட்ட தமிழ்ல பேசியிருக்காரு நிறைய தடவை. 1 2 இல்ல. என்ன நல்லா சரிக்குமா, எப்படி இருக்கீங்க, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் அப்படிலாம் நல்லா பேசுவாரு. ஆனாலும் ஹரியானாவில் நடந்த பொங்கல் விழாவில் தமிழ்லயே தொடர்ந்து பேசினவர் 7-8 ஸ்கூல்ல தமிழ் ஸ்கூல் திறந்து வச்சிருக்காரு அவர் முதல்வராக இருந்த போது. அவர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு, தமிழ் பாட்டு நான் கேட்பேன், எப்போ அடிக்கடி பேசினமான ஐ கேன் கண்டினியூ டு டாக் இன் தமிழ்னு சொல்லுவாரு. ஸோ ஆக மொத்தம் நரேந்திர மோடி பின் சீட்டில் உட்காந்துருப்பாரு. நரேந்திர மோடி மனோகர்லால் பட்டர் பின்னாடி உட்காந்துருப்பாரு. அவ்வளோ விஷயத்தை நான் 94, 95, 96 அவ்வளோ கிட்டக்க இருந்தாலும் கூட, அவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் கூட அருண், அவர்களுக்கிடையே சில ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அல்லது குறைபாடுகள் இருக்கிறதோ அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ தெரியவில்லை. மனோகர்லால் கட்டர் என்பவர் ஹரியானாக்காரர் அல்ல, பஞ்சாபி. ஒரு பஞ்சாபி. அவர் அதாவது அதுக்கு ஹரியானா பாலிடிக்ஸ் நரேந்திர மோடிக்கு ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் எல்லாம் கரைச்சு குடிச்சது பாவம். அதே மாதிரி மனோகர்லால் கட்டருக்கு தமிழ்நாடு கரைச்சு குடிச்சு வருது. ஸோ இந்த 2 பேரும் மனத்துல பாத்தீங்கன்னா மனோகர்லால் கட்டர் இருக்க மாட்டார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய. இதெல்லாம் தவிர ஒரு பெண்மணி வரக்கூட வேண்டும் என்று கூட சொல்லுகிறார்கள். அது ரேகா குப்தா எப்படி வந்தாங்க, இதான் பயப்படுறாங்க. இதுதான் இப்ப அவர் நரேந்திர மோடி கண்ட்ரோல்ல இருக்காருன்னு தெரியுது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல, ஹி இஸ் கண்ட்ரோல். அந்த क्वेश्चनக்கே வந்துறேன் சார். ரொம்ப நேரமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் காரணம் என்னன்னு கேட்டால், அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். ஐயா, அவர் டெல்லிக்கு என்னைக்குமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொன்னாரு. பொன்முடிய உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்ல. நீங்க என்ன, நீங்க ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி பண்ணீங்களே 14 வருஷம் நடமாட்டுக்கு. யார் முதலமைச்சராக, யார் எஸ்.எஸ். பழனிமாணிக்கத்தை ரெவின்யூ கொடுக்கணும்னு சண்டை போட்டு 10 வருஷம் ரெவின்யூ மினிஸ்டர் இருந்தாரு எஸ்.எஸ். பழனிமாணிக்கம்.
அப்போ அந்த டிஸ்கஷன் போது ரிமோட் கண்ட்ரோல் நான் ஐ வாஸ் பர்சனலி க்ளூ டு தட். நான் தான் பி சிதம்பரத்துக்கிட்ட சொன்னேன், இவருக்கு நல்ல ஃபைல் அனுப்புங்க சார்னுட்டு. அது பழனிமாணிக்கத்து தெரியும், ப சிதம்பரத்துக்கும் தெரியும். அவர் அந்த நார்த் பிளாக் காரிடார்ல 2004. ஆக மொத்தம் அவங்கெல்லாம் ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்கலாம். கருணாநிதி ரிமோட் கண்ட்ரோல்ல இருந்தார், ஸ்டாலின் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த பன்முடியை தாங்க முடியலைங்க, நீங்க என்ன கண்ட்ரோல்ல இருக்கீங்க? உங்களோட தங்கச்சி டெல்லியில பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம், அரசியல் விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா டெல்லி லீக்ஸ் ஒரு 10 நாளைக்கு சொல்லலாம். டிஎம்கே பிஜேபி பேக்ரவுண்ட் பேட்சப் கிடையாது. அங்க உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் பாதி அமித்ஷா சொல்றது நிறைய விஷயம் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். விசில் ப்ளோவர். ஓகே, விசில் போடு சீசன், விசில் ப்ளோவரா இருக்கு, தப்பு இல்லையே. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இருந்து ரொம்ப டீடைல்டா பல விஷயம் குறித்து விரிவாக பேசிக்கா. மிக்க நன்றி.